ஹலோ கைஸ், இந்த vlog எப்படி இருக்க போகுதுன்னா, நான் வந்துட்டு காலேஜ் முடித்து கிட்டத்தட்ட 1 year ஆகிடுச்சு. ஸோ கிராஜுவேஷன் டேக்காக நான் வந்து சென்னையில் இப்போ இருக்கேன். சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போக போகிறேன். ஸோ இங்கேருந்து எப்படி நான் ஜேர்னி பண்ணேன், அப்புறம் அங்கே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தேன். 2 மணிக்கு ஏறி நைட்டு ஒரு 11 o'clock என்னமோ போவாங்கிறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெயின் பகலில் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போனதில்லை. பட் ட்ரெயின் ஜேர்னி நல்லா இருந்தது. பட் ரொம்ப ஃபாராக இருக்கிறதுனால டியூரேஷனில் நடுவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ரொம்ப ட்ரெயின் ஜேர்னி வந்து மேக்ஸிமம் பகலில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் என்னோடய இதில் நான் சொல்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு நைட் அங்கே ஃப்ரெண்டோட வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் காலையில் நீட்டாக கிளம்பி கிராஜுவேஷன் டே அட்டன் பண்ண போயிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து காலேஜோட கிராஜுவேஷன் டே, ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எல்லா பசங்களுமே பார்க்க போகிறேன். பார்க்கலாம். ஸோ அங்கே போய்ட்டு காலேஜில் நீட்டாக போய்ட்டு வெங்கட்ராம் ஹாலில் தான் இது நடந்தது. ஸோ அங்கே போய்ட்டு காலேஜில் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிட்டு பசங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நாங்கள் போய்ட்டு கிராஜுவேஷன் டே அட்டன் பண்ணி கிராஜுவேட் ஆக போகிறோம். ஸோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் அங்கே தான் முதல் வெளியே வந்துட்டோம். இந்த இடத்துல யாருமே வந்ததில்லை. அங்கே ஒருத்தர் உங்களுக்கு போகிற மாதிரி தெரியுது, அது உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. பின்னாடி பாருங்க, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு கேன்டீனாக இருந்தது. இப்போ அதை அடித்து காலி பண்ணி ஹாஸ்டலாக மாற்றிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல், பார்த்துக்குங்க. அப்புறம் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்க்கறதுனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம். ஃபைனலி வி கிராஜுவேட். எங்கடா அந்த ரிப்பனு பங்கு, அந்த ரிப்பன் மாட்டி விடு. அப்புறமா எல்லாம் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். எங்கடா அந்த ரிப்பன், அது வேற ரிப்பன். நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படின்னா பிளான் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். எங்கெங்கே போனோம் அந்த இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி சர்டிஃபிகேட் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச அப்புறமா சரி ஊட்டி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ ஊட்டி கிளம்பணும். நைட் தான், அதுவும் இது என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணாத ட்ரிப் தான், திடீர்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ நைட்டு கிளம்பிட்டு மேட்டுப்பாளையத்தில் போய் ஸ்டே பண்ணிட்டோம் நைட்டு. ஃபைனலாக வந்துட்டு மேட்டுப்பாளையத்தில் தான் ரூம் எடுத்துருந்தோம். ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்ச அப்புறமா கான்வகேஷன்லாம் முடிஞ்சு செம்ம டயர்டு. ஊட்டி எல்லாம் பிளான் பண்ணோம். அதான் நைட்டு வீட்டில் மேட்டுப்பாளையத்தில் ரூம் எடுத்துருந்தோம். இந்த ரூம்லாம் தங்கியிருந்தோம். இதோட வியூ செம்மையாக இருந்தது. அதனால தான் காலைல ஒரு 7 மணி இருக்காங்க தான் அப்படியே வெளியே சுற்றிட்டு இருக்கேன். என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அங்கே ஒரு ரூம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் கிடச்சிது. அந்த ரூமில் ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஏறலான்னு பிளான் பண்ணோம். காலையிலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 6 மணிக்கு எல்லாம் பிளான் பண்ணுது. அப்புறமா காலையில் கிளம்பிட்டு காலையில் ஒரு 9 மணி போல் கிளம்பணும். ஒரு 11 மணி அந்த டைமில் வந்துட்டு ஊட்டி ஏறணும். ஸோ ஊட்டி மேலே ஏறிட்டு இருக்கோம். நடுவில் ஸ்பாட் போட்டிருக்கோம். அப்படியே இப்போ தான் பல்லெல்லாம் வளைக்கிட்டு மேலே கிளம்ப போகிறோம். எல்லா இடத்துக்கும் ஃபுல்லாக வா வா
செல்ஃபி ஸ்டிக் இருக்கலாமா? ஊட்டி போயிட்டு அங்கே மசனங்குடி தான் எல்லாரும் பிளான் பண்ணோம். பட் மசனங்குடிக்கு வந்து போலீஸ் அலோவ் பண்ணலாம் அந்த ரோட்டில், கூடலூர் ரூட் சொல்லிட்டாங்க. ஸோ கூடலூர் ரூட்டில் அப்படி எப்படி ரவுண்ட் அடிச்சுட்டோம். பசங்களோட ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தோம். சூப்பராக இருக்குது. இவங்க கையில என்ன கொடுத்தீங்க? கட்டுப்பாவர்கள் கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்லமா, உங்க வீடு தேடி வந்து இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு வழியாக முடிச்சுட்டு ரிட்டன் கீழே இறங்கிட்டோம். பட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பசங்களை பார்த்ததுனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. திரும்ப லைஃப்பில் இது நடக்குமா அப்படின்னு தெரில. ஏன்னா யாரை கேட்டாலும் இந்த காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது தான் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த காலேஜ் லைஃப்ங்கிறது லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவங்களுக்கு அந்த காலேஜ் லைஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மற்றவங்க லைஃப் அவங்க லைஃப் வாழும்போது அந்த காலேஜ் லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கும். பசங்களை பிரிகிறது நினச்சி ரொம்ப கவலையாக தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, லைஃப்ங்கிறது மூவ் ஆன். இப்படி தான் என்னோடய கிராஜுவேஷன் டே இருந்தது. இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.